ஆலனுக்கு நேற்று பர்த்டேன்றதுனால லேட் நைட் ஷாப்பிங் போனோன்னு சொல்லி அதோட முடிச்சிருந்தேன் இல்லையா. வீட்டுக்கு வந்து பார்த்தோன்னே என்னோட சிஸ்டர் பெரிய சர்ப்ரைஸ் வச்சுருந்தா. கேக்லாம் ஆர்டர் பண்ணிவிட்டு புது ட்ரெஸ்லாம் எடுத்து வச்சுருந்தா. 12 o'clock கரெக்டாக அந்த புது ட்ரெஸ் போட்டு தான் அவன் கேக் கட் பண்ணியே ஆகணும்னு சொல்லிட்டு உட்காந்துட்டா. ஸோ ரொம்ப எஃபர்ட் எடுத்து அவள் கன்சீவாக இருக்கா, அதோட கூட ரொம்ப எஃபர்ட் எடுத்து இதெல்லாம் பண்ணியிருந்தா. ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. கேக் கட் பண்ணும்போது ஆலன் புது ட்ரெஸ்லாம் போட்டு அந்த 12 மணிக்கு ரொம்ப ஹாப்பியாக வந்து கேக் கட் பண்ணிகிட்டு இருந்தான். ஸோ இதை பார்க்குறப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு சித்தியோட லவ் எப்படிலாம் இருக்குது அப்படின்றத ஃபீல் பண்ண முடிஞ்சிச்சு. எப்போவுமே வந்து பார்த்திங்கன்னா குழந்தைங்களுக்கு ரொம்ப ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துருவா. எனக்கும் அவளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது பிரச்சனை வந்தால் கூட குழந்தைங்கள வந்து எந்த இடத்துல விட்டு கொடுக்க மாட்டா. குழந்தைங்க கூட பேசாமல் இருக்கவும் மாட்டா. இன்கேஸ் என் நம்பருக்கு கால் பண்ணலனாலும் அவங்க மாமா நம்பருக்கு கால் பண்ணி அன்றைக்கி பேசினா மட்டும்தான் அவளோட டேயே கம்ப்ளீட் ஆகும். ரொம்ப கேர் எடுத்து பார்த்து பசங்கக்கிட்டேயுமே வந்துட்டு உனக்கு அம்மா முக்கியமா சித்தி முக்கியமா அப்படின்னு கேட்டால் கண்ணை ஒருட்டு சித்தி தான் அப்படின்னு சொல்லிடுவாங்க. ஒரு மாதிரி ஆகிடும். இருந்தாலும் குழந்தைங்கள்லேருந்து அவள் தான் வளர்த்தாளா என் குழந்தைங்கள. ஸோ அது பார்க்குறப்போ தனியாக என் குழந்தைங்க அப்படின்னு கூட சொல்ல முடியாது அவன் முன்னாடி. என் பிள்ளைங்கன்னு சொல்லிட்டோன்னா அவ்வளோ கோவம் வந்துடும் அவளுக்கு. ஸோ அந்த மாதிரி எஃபர்ட் போடுறப்போ சரி ஓகே அப்படின்ற மாதிரி ஃபீல் ஆகும். இன்னொரு சித்தி வந்து மதுரையில் இருக்காங்க. அவங்க வந்துட்டு ரிமோட் கார் வந்து சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பியிருந்தாங்க. ஸோ ஆலன் ரொம்ப ஹாப்பியாக இருந்தான். குழந்தைங்க அவங்க மழலை மொழி இல்லை சித்தி அப்படின்னு கொஞ்சலாம் கூப்பிடுவாங்க. அதை கேட்குறப்போ ரொம்ப எமோஷ்னலாக இருக்கும்.